ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் வந்து என்ன இன்னர் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆக்சுவலி 2016லேருந்தே என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில தாங்க இருக்கேன். பட் ஆனா வந்து ஆன் அண்ட் ஆஃபா தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கூட போச்சு. பிகாஸ் ரொம்ப கண்டிஷன்டு மைண்டு, ரொம்ப லாஜிக்கல் மைண்டு. ஸோ கம்ப்ளீட்லி இதில் ஸ்டெப் இன் பண்றதுக்கு எனக்கு முடியல. ஐ வாஸ் so மச் அட்டாச் டு மை ஃபேமிலி அண்ட் பீப்புள் அரவுண்ட் மீ. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒன்லி என் ட்வின்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ப்ராப்பரா ஃபாஸ்டா அசென்ட் ஆக ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறது சொல்றேன். இனி என்னோட ஃபர்ஸ்ட் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஸ்டெப் இன் பண்றதே வந்து ஒரு புக் படிக்கிறது தாங்க. இட் இஸ் யூ கேன் ஹீல் யுவர் லைஃப்னு சொல்லிட்டு லூயிஸ் ஹே அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, அவங்களோட ஒரு புக்கு தான் நான் படிச்சேன். அந்த புக்ல இருந்து தான் எனக்கு வந்து அவர் தாட்ஸ் கேன் மேனிஃபெஸ்ட் எவ்ரி திங் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து மேனிஃபெஸ்டேஷன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ நிறைய எனக்கு சுத்திலும் இருக்கிறவங்களை எல்லாம் வந்து நான் அன்போட பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லாருக்குமே ஃபர்கிவ்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். யார் என்ன தப்பு பண்ணாலும் அது அவங்களோட ஆங்கிள் திங்க் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு, அதுதான் என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனாலும் அங்க என்னோட பிரச்சனை என்னன்னா, செல்ஃப் லவ் சுத்தமா இல்ல. நான் உள்ளுக்குள்ள பார்க்கவே இல்லை, வெளியில எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தேன். வெளியில எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மத்தவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்ஸையும் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கேயுமே வந்து வேலிடேஷன் வேணும் அப்படிங்கறதுனால அப்படி போறது கிடையாது. எதுவுமே எதிர்பார்ப்பே இல்லாம எல்லாருக்குமே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். சோ அப்படிதான் என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட லைஃப் ஆரம்பிச்சது. சோ 8 வருஷமா நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கோங்களேன். ரொம்ப கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா அந்த டைம்லயும் ஆனா எனக்கு வந்து இந்த சோல் அசென்ஷன், இந்த அலைன்மெண்ட் ஆஃப் மைண்ட், சோல் அண்ட் பாடி இதெல்லாம் தெரியாது. இதுலதான் எனக்கு என்ன இதுல கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து டிவைனோட பிளான். பட் நான் வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்ததுனால அதுல வர முடியாம நானே என்னையே தடுத்து நிறுத்திட்டு இருந்தேன். ஆனா வந்து அடி மேல அடி கிடைச்சுக்கிட்டே இருந்ததுங்க. எனக்கு சொல்ல போனா ஒரு 8 வருஷமாவே டார்க் நைட் ஆஃப் த சோல்னு சொல்லலாம். செமையா ஆபீஸ்ல பிரச்சனை, ஃபேமிலியில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பிரச்சனை. எவ்வளவு நாள் என்ன நான் வந்து உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க எல்லாம் வந்து திடீர்னு எனக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் என் லைஃப்ல வந்தது. செம்மையா கார்மிக்ஸ் ஆயிட்டாங்க எல்லா சோல்மேட்ஸுமே. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்பதான் எனக்கு அதெல்லாம் புரியுது. அப்போ சோ நான் ஆனா வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்குள்ள என்னமோ நடக்குது, சம்திங் இஸ் ஹேப்பனிங் வித் இன் மீ. என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் வந்து நாளைக்கு ஏதாவது சாமியார் அதை போயிடுவேனோ அப்படின்னு அப்படிதான் நான் யோசிச்சேன் அந்த டைம்ல எல்லாம். ஆனா அதை தடை பண்றதுக்கே நான் வந்து எனக்குள்ளேயே வந்து அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுலயே புடிச்சுக்கிட்டே இருந்தேன். பயம் பயம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில போகணும் அப்படின்றதும் நமக்கு வந்து அந்த ரிலீஜியஸ் பார்த்து தானே தெரியும். ஒருவேளை நான் அப்படி போயிடுவேணுங்கிற பயத்தினால நான் வந்து என்னையே விட்டு கொடுக்காம இருந்தேன். ஆனா அடி மேல அடி கிடைச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா எவ்வளவு அடி கிடைச்சாலும் திரும்ப அதுல இருந்து மீண்டு வந்துட்டு திரும்ப லைஃப வந்து ஹாப்பியா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன் நான் நேச்சுரலிவே. அதனாலவே பாசிட்டிவா இருக்கவே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா கடைசியில ஒரு அடி கிடைச்சதுல செம்மையா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய டெசிஷன் லைஃப்ல எடுத்துட்டு ஐ கம்ப்ளீட்லி ஷிஃப்டட் ஃப்ரம் மை பிளேஸ். அண்ட் ஈவன் என்னோட ஜாபே ரிசைன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி கவர்மெண்ட் ஜாப். நம்ம சோலுக்கு மேட்ச் ஆகாதது எதுவுமே நம்ம லைஃப்ல இருக்காது அப்படிங்கறது எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுங்க. அந்த ஜாப் எல்லாம் வந்து என்னோட சோலுக்கு மேட்ச் ஆனது கிடையாது. சோ அதனாலதான் நான் அதை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன் அதை பண்றேன்னு நிறைய பேர் கேட்டாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, பென்ஷன் கிடைக்கிற கவர்மெண்ட் ஜாப போய் ரிசைன் பண்றியே அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. பட் ஐ ஜஸ்ட் டிட் தட். எதுக்குலாம் கேட்டா என்கிட்ட ஆன்சர் கிடையாது. இப்ப தெரியுது ஏன் நான் அதை பண்ணேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து என்னோட ட்வின்னை மீட் பண்றேன். ட்வின்னை மீட் பண்ணதும் வந்து திங்ஸ் சேஞ்ச் லைக் எனிதிங். நான் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே மாறிடுச்சு. ஸ்பிரிச்சுவாலிட்டியை பாக்குற விதமும் மாறிடுச்சு. ஒரு 8 வருஷமா ஆன் அண்ட் ஆஃபா மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணா கூட ஓரளவு என்ன காம் பண்ணி வச்சிருந்தேனே ஒழிய அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னு கூட ஒழுங்கா புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நான் இல்ல அந்த டைம்ல. ஐ டென்ட் நோ தட் ஐ வாஸ் இன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கூட, அப்படிதான் சொல்லணும். இந்த ட்வின்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எனக்கு எல்லாமே டக்குன்னு கிளியரா புரிஞ்சுது. அண்ட் வெரி ஃபாஸ்ட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் செல்ஃப் லவ். எனக்கு சுத்தமா இல்லாத ஒண்ணு அதான் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் என்னையே டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நான் ஜிம் போக ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் அன் அத்லெட். ஸோ வந்து
ஜிம் போவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது தான். நடுவுல வந்து இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் மாதிரி லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சதும் ஸ்லோலி அதெல்லாம் போயிடுச்சு என்கிட்ட இருந்து. ஸோ திரும்ப அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நான் என்னையே டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஜேர்னலிங் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி எழுத ஆரம்பிச்சேன். அண்ட் தென் செல்ஃப் டாக் என்கிட்டயே பேசிக்கிட்டேன். நான் என்னையே வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டேன். இதெல்லாம் டார்க் நைட் ஆஃப் த சோல் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எனக்கு சில நாள் வந்து சுத்தமா நான் வந்து எந்திரிக்க கூட முடியாம எந்த வேலையும் பண்ண முடியாம படுத்த நாள்கள் இருக்கு. 3 to 4 days கண்டினியூஸா எந்த வேலையும் பண்ணாம ஒழுங்கா சாப்பிடாம ஒழுங்கா தூங்காம அவ்வளவு கஷ்டப்பட்ட நாள்கள் இருக்கு. இருந்தாலும் விட்டு கொடுக்காம திரும்ப 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 நான் வந்துகிட்டே இருப்பேங்க. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம டிவைன் வந்து நம்மள வந்து விட்டு கொடுத்துட மாட்டாரு. நீங்க எவ்வளவுதான் படுத்தாலும் சரி உங்களை எழுப்பி விட்டுருவாரு. நீங்க திரும்ப எப்படியாவது அதை எந்திரிச்சு பண்ணிடுவீங்க. அது எல்லா டிவைன் ஃபெமினைன்ஸ்க்கும் கண்டிப்பா அந்த பவர் இருக்கும். அத வந்து அவரு கண்டிப்பா கொடுத்துதான் ஆவாரு. ஏன்னா அவரோட டிசிஷன் வந்து நம்ம இங்க அசண்ட் ஆகணுங்கிறது. சோ நீ உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் he will bring you back into power. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஈவன் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டேன் தூங்குறதுக்கு, பேனிக் அட்டாக்ஸ்க்கு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் இதெல்லாம் செய்யும் போதே வந்து நான் மெடிடேஷனும் ட்ரை பண்ணுவேன். முக்காவாசி மெடிடேஷன்லாம் ஒழுங்காவே ஒர்க் ஆகாதுங்க. ஆனா உட்கார்ந்துருப்பேன் ஒரு 5 minutes 10 minutes எல்லாம் உட்கார்ந்துருப்பேன். தாட்ஸ் எல்லாம் ஏதோ போயிட்டு இருக்கும், இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அது செய்வேன். அப்புறம் மெயினா வந்து டார்க் நைட் ஆஃப் த சோல் போற டைம்ல நான் பண்ண ஒரு ஷிஃப்டிங், ஒரு சின்னதா ஒரு ஷிஃப்டிங் பண்ணேன். நான் என்னோட ட்வின் இருக்கிற பிளேஸ்ல இருந்து மாறி அது எனக்கு நேச்சுரலி எனக்கு கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி இருந்தது. ஒரு 3 months அது என்னோட கரெக்டா என்னோட லைஃப்ல வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அந்த டைம்ல வந்துச்சு. அதனால நான் வந்து ஒரு ஷிஃப்டிங் வந்தது. அண்ட் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது டைம். ஸோ லக்கிலி அதெல்லாம் கடவுள் வந்து அமைச்சு கொடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். ஐ காட் நியூ ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரொம்ப அந்த டைம்ல தான் நான் அவங்கள மீட் பண்றேன். ஆனா அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்பவும். அவங்க வந்து அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள்ட்ட அவ்வளோ க்ளோஸா அவ்வளோ ஷார்ட் பீரியட்ல எப்படி ஆனேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் வந்து கொண்டு வந்து கொடுத்தவங்க. அவங்க கூட அந்த 3 months ஸ்பெண்ட் பண்ணதுல என்னோட பெயின் நிறைய போயிடுச்சு. அவங்க கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நான் என்னையே பாத்துக்கிட்டேன். ஐ ஸ்டார்டட் சேஞ்சிங் மை செல்ஃப். அதனால ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனா அந்த டைம்ல எல்லாம் இன்னர் ஒர்க்குன்னு பெருசாலாம் நான் எதுவும் செய்யல. ஐ டென்ட் நோ வாட் டு டூ. அதுதான் உண்மை. இப்ப நான் அதனாலதான் இந்த வீடியோஸே போடுறேன். எனக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து செல்ஃப் லவ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். சோ இது ரெண்டுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மெடிடேஷன் எல்லாம் ஒழுங்கா பண்ணலனா கூட ஏதோ ஆன் அண்ட் ஆஃபா பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறங்க புரிஞ்சிடுச்சு. ஸ்டில் ஐ எம் சேசிங் மை ட்வின் அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு உள்ள இருந்து அந்த சேசிங் போகவே இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த டைம்ல தெரியல. அண்ட் ஈவன் நானே போய் காண்டாக்ட் கூட பண்ணிட்டேன். ஆஃப்டர் அ லாங் செப்பரேஷன் நானே போய் காண்டாக்டும் பண்ணிக்கிட்டு திரும்ப அடி வாங்கிட்டு திரும்பி வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஹர்ட் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஸோ எகெயின் அதுக்கப்புறமும் இட் வாஸ் சேசிங் ஒன்லி பிகாஸ் நானே வந்துட்டேங்கிறதும் எனக்கு ரொம்ப குற்ற உணர்வு வந்துட்டே இருந்தது. ஐயோ பாவம் நம்ம அப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிறது. ஆனா அந்த டைம்ல நான் வந்து எகெயின் ரீச் அவுட் பண்ணும்போது என் ட்வின் வந்து ரெஸ்பாண்ட் ஒழுங்கா பண்ணல. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் எனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. அண்ட் தென் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ் இன்னர் ஒர்க். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சேன். அந்த டார்க் நைட் ஆஃப் சோல் டைம்ல எல்லாம் சில டைம் எனக்கே தெரியாம நான் ராத்திரி வந்துட்டு என் சின்ன வயசுல நடந்த விஷயத்த யோசிச்சு நான் அழுவேங்க. அப்போ நான் எனக்கே மறந்து போய் எனக்கு உள்ள இருந்த சுச்சுவேஷனை யோசிக்கும் போது எனக்கு அந்த டைம்ல இவ்ளோ பெயின் இருந்ததா, அது இப்போ இவ்ளோ பெயினா எனக்கு வெளியில வருது அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஆனா இதெல்லாம் ஹீலிங் ஆட்டோமேட்டிக்லி நடக்குதுங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து இது புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். என்னோட சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எனக்கு ஞாபகத்துல வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத ஆரம்பிச்சேன். அவ்வளோ அழுக 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 அப்படி அழுவேங்க. அழுது அந்த அழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட அந்த இன்னர் சைல்ட வந்து நான் வந்து கட்டி பிடிச்சு அந்த லவ் எல்லாம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், ஐ குடன்ட் பி தேர் ஃபார் யூ அட் தட் டைம். ஆனா இனிமே நான் உனக்காக இருப்பேன், உன்னை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நான் வந்து அனலைஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷன்ல இருந்த எல்லாருக்குமே நான் மன்னிப்பு கொடுப்பேன். அது நீங்க வந்து வாயால சொல்லிக்கிட்டாலும் சரி, உங்க மனசுல சொல்லிக்கிட்டாலும் சரி, இல்ல புக்ல எழுதிக்கிட்டாலும் சரி, எப்படி வேணா பண்ணிக்கலாம். அதை நீங்க வந்து அந்த சுச்சுவேஷன்ல இருந்த எல்லாருக்குமே மன்னிப்பு கொடுங்க. உங்க அம்மாவா அப்பாவா இருக்கலாம், உங்க பார்ட்னரா இருக்கலாம், உங்க குழந்தைங்களா இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், சிஸ்டர்ஸ் பிரதர்ஸா இருக்கலாம்,
யாரா வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஆனா அந்த சுச்சுவேஷன்ல அவங்க பிஹேவ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரீசன் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அவங்களோட ட்ராமா, அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அந்த டைம்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்கிவ்னஸ் கொடுத்து நான் என்னையும் மன்னிச்சிட்டேன் எல்லா சுச்சுவேஷன்லயும். அதுக்கப்புறம் நமக்கு யார் மேல எல்லாம் கோபம் இருக்குதோ அந்த கோபம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஃபர்கிவ்னஸ் கொடுக்கணுங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம வந்து நமக்கு வந்த சங்கடங்களை வந்து நம்ம யோசிச்சு அழுது நம்ம அந்த இன்னர் சைல்ட வந்து கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டா அது போயிடும் நம்ம மனசுல இருந்து. ஆனா கோபத்தை வந்து எடுத்து தூக்கி போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க பண்ணது அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் நம்ம மனசுல. ஆனா வந்து நமக்கு இந்த சோலு, பல ஜென்மங்கள், கர்மா இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம பல ஜென்மங்கள்ல இவங்க கூட நம்ம வாழ்ந்திருப்போம். இவங்க நமக்கு இன்னைக்கு பண்றதை விட ரொம்ப மோசமா நம்ம வந்து அவங்களுக்கு பல ஜென்மங்கள்ல கொடுத்திருப்போம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ வந்து நம்ம உடனே வி வில் ஃபீல் லைக் எஸ், அவங்க இது எனக்கு பண்ணாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு இதை விட மோசமான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்திருப்பேன், சோ அதனாலதான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். சோ லைஃப்ல எல்லாருக்குமே வந்து மன்னிப்பு கொடுக்கணும். நமக்கு இத்தனை ஜென்மங்களா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம இன்டராக்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நம்ம மன்னிப்பு கொடுத்துதாங்க ஆகணும். அந்த கர்மாவை ஃபுல் கிளியர் பண்ணாதான் இங்க வந்து நமக்கு சோல் பர்பஸ் பண்ணி இந்த லைஃபை நம்மளால முடிக்க முடியும். சோ அங்கதான் நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். சோ செல்ஃப் லவ் பண்றோம் அண்ட் ஜேர்னலிங் பண்றோம், நம்மளோட பிரச்சனைகளை எல்லாம் எழுதுறோம், நம்ம இன்னர் சைல்ட் ஹீலிங் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம கர்மா கிளியரிங் பண்றோம். இத்தனை விஷயங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓரளவு நீங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ட்வின் பத்தின ஞாபகம் வரும், ட்வின்னை லவ் பண்ணணும்னு தோணும், ட்வின் கிட்ட போகணும்னு தோணும். ஆனா இதெல்லாம் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வெயிட் பண்ண முடியும். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா மெடிடேஷன். இங்கதான் வந்து காம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட மெடிடேஷன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. காலையில நான் வந்து பிராணாயாமா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்கு யூடியூப்ல, அதுல 15 மினிட்ஸ் அந்த பிரீதிங் எக்ஸசைசஸ் எல்லாம் வரும். அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து காலையில பண்ணுவேன் 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இப்ப டெய்லி நான் பண்றது 7 சக்கரா மெடிடேஷன். 7 சக்கரா மெடிடேஷன் பண்ணாதான் நம்ம சோல் அசென்ஷன் கிளியரா ஆகும். அதாவது நம்ம சக்கராஸ் எல்லாம் அலைன் ஆகணுங்க. இட்ஸ் a வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. நமக்கு வந்து நான்லாம் வந்து நான் இந்த ரெய்கி கிளாஸஸ் இல்ல அகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸும் போயிட்டு ஜாயின் பண்ணுவேன். அந்த டைம்ல இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி வந்து ரெய்கி எல்லாம் படிச்சேன். ஆனா வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அந்த டைம்ல எல்லாம் இந்த பீப்புள் வந்து சொல்லுவாங்க, அந்த கிளாஸஸ்ல இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து ஹார்ட் சக்கரால பெயின் இருக்கு, இல்ல என்னோட தேர்ட் ஐ சக்கரால வந்து கோல்டா இருக்கு, கிரவுன் சக்கரா மேல வந்து கொஞ்சம் ஹாட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் கூட நினைப்பேன் என்னடா இவங்க எல்லாம் பேசுறாங்க, இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு புரியுது, இவங்க சும்மாதான் ஏதோ சொல்றாங்களோ, அவங்க கன்வின்ஸ் பண்றதுக்காக ஏதோ பேசுறாங்களோ அப்படின்லாம் அந்த டைம்ல யோசிச்சிருக்கேங்க. ஆனா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. எனக்கு நம்பவே முடியல எனக்கு இதெல்லாம் ஹேப்பன் ஆகுது அப்படிங்கிறது. என் ஹார்ட் சக்கரால வந்து சம்டைம்ஸ் வந்து அப்படியே ஒரு கோல்டா ஐஸ் வச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஐ வாஸ் சோ மச் சர்ப்ரைஸ்ட் when it happened for the first time. அடடா இததானே மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அன்னைக்கு அவங்கள ஏதோ லூஸ் மாதிரி நான் பார்த்தேனே அப்படின்னு யோசிச்சேங்க. சோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஒன்லி சம்திங் தட் யூ வில் நாட் நோ அன்லெஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட். அது வந்து செமையான ஒரு ஃபீலிங். அண்ட் அப்போதான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தானா புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுற பல விஷயங்களும் வந்து எனக்கு தானா புரிஞ்சுக்கிட்டதுங்க. எத்தனை வீடியோ மத்தவங்க பேசுறத நீங்க கேட்டாலும் அதுல இருந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம், அவ்வளவுதான். பட் ஆனா உங்களுக்கு தானா வரும் பாருங்க ஒரு நாலேஜ், தட் இஸ் சம்திங் அமேசிங். நான் வந்து அதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. ஆல்ரெடி நீங்க அந்த சிச்சுவேஷன் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இல்ல வராதவங்களா இருந்தா கண்டிப்பா அங்க வருவீங்க. பிகாஸ் வி ஆல் ஆர் டெஸ்டைன்ட் ஃபார் தட். பல பல மெடிடேஷன்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபா சம்டைம்ஸ் எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் ஒரு நாள் ஹாலிடே எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கே ஒரு 3-4 மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன், ஆன்செஸ்ட்ரல் ஹீலிங் மெடிடேஷன், கர்மா கிளியரிங் மெடிடேஷன், காட் கட்டிங் மெடிடேஷன், அதுக்கப்புறம் டிஎம்டிஎஃப் பேலன்சிங் மெடிடேஷன், அதாவது நமக்குள்ள இருக்கிற மாஸ்குலைனையும் ஃபெமினைன் சைடையும் பேலன்ஸ் பண்றதுக்காக உள்ள மெடிடேஷன், அண்ட் இன்னர் சைல்ட் ஹீலிங் மெடிடேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு மெடிடேஷன்ஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸா எல்லா நாளும் எப்போதும் பண்ணுவேன்னு கிடையாது.
எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணுவேன், எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பண்ணுவோம். நமக்கே வருங்க இன்ட்யூஷன், இது நீ பண்ணு, இது பண்ணுங்கிறது. அப்ப தானா நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடும். அது நமக்கு கிளியர் ஆனதும் நமக்கு அது பண்ணணுங்கிற தாட் வராது. அப்போ அது நம்மளை விட்டு போயிடும். சோ உங்களோட ட்ரிகர்ஸ் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் டெய்லி பேசிஸ்ல பண்றது வந்து காலையில பிராணாயாமா பண்ணுவேன், அதுக்கப்புறம் 7 சக்கரா மெடிடேஷன் பண்ணுவேன், அண்ட் ரெய்கி ப்ரொடெக்ஷன் போட்டுப்பேன் எனக்கு டெய்லி. பிகாஸ் ஒன்ஸ் வி ஆர் அசெண்டிங், நம்ம ஆரா பயங்கரமா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு சுத்திலும் உள்ள ஆளுங்களோட த வே தே பிஹேவ் வித் யூவே உங்களுக்கு புரியும். எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க, எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. எவ்ரிபடி வில் see that this person has something in ஸ்பெஷல் அப்படிங்கறது அவங்களுக்கு தோணும். அது என்னோட பவர் கிடையாது, தட் இஸ் த டிவைன்ஸ், அந்த ஆரா நமக்குள்ள வர்றது. இந்த ஜேர்னில வந்து எதுவுமே நம்மளோட பெருமையா பேசிக்கிற மாதிரி நமக்குள்ள இருக்கிற எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே அவரோட சக்தி தான். அந்த சக்தியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குன்னு எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் வித் த டிவைன். அவரு நினைச்சாதான் நம்ம அசென்ட் கூட ஆக முடியும். நீங்க எவ்வளவு ஹீலிங் பண்ணாலும், எவ்வளவு மெடிடேஷன் பண்ணாலும், நான் வந்து இதெல்லாம் பண்ணி நாளைக்கே ஹீல் பண்ணிடுவேன், நாளைக்கே அசென்ட் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இல்லவே இல்லை. எங்க நீங்க உங்களை கம்ப்ளீட்லி சரண்டர் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்குள்ள இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சரண்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா நீங்க அசென்ட் ஆயிடுவீங்க. அந்த சரண்டரிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த அசென்ஷன் ஜேர்னி வந்து அவ்வளோ ஃபாஸ்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க எதையுமே பார்க்க வேணாம். எவ்ரிதிங் வில் ஹேப்பன் வித்தின் யூ. உங்களுக்கே தெரியாது, ஒவ்வொரு நாளும் வந்து சேஞ்சஸ் வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங் இன் யூ. திடீர்னு எனக்கு இந்த சேஞ்ச் வந்திருக்கே அப்படிங்கறத நீங்களே பாப்பீங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் டிவைன்ஸ் ஹேண்ட். ஜஸ்ட் சரண்டர் டு ஹிம், ட்ரஸ்ட் ஹிம். அந்த ட்ரஸ்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு இந்த பர்சன் வந்து என்ன ட்ரஸ்ட் பண்ணி இந்த மெடிடேஷன், இந்த ஹீலிங் எல்லாமே பண்றாங்க, அதாவது அந்த டிவைன் மேல பாரத்தை போட்டுட்டு என்ன வந்தாலும் நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணிப்பேன், ஐ நோ யூ வில் கிவ் மீ த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் சரண்டரோட நம்ம இந்த இன்னர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவர் கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து கையில கொடுப்பாருங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச் பர்சனல். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, அது நம்ம சோலுக்கு எது அலைன் ஆகுதோ அது வந்து நம்ம கையில கொண்டு வந்து கொடுப்பாரு. நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களை தேடி வரும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாங்க புரியும். நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு அது நடக்கும்போது நான் சொன்னது என்ன அப்படிங்கறத நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ஆனா அங்க ட்ரஸ்ட் வேணும். அண்ட் அதுக்கப்புறம் வர்ற எல்லா ட்ரிகர்ஸையும் வந்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். நான்லாம் வந்து இப்போ வந்து எனக்கு சின்னதா ஹார்ட்ல பெயின் வந்தாலே உடனே யோசிப்பேன், என்ன தப்பு பண்ண இங்க, இன்னைக்கு என்ன ட்ரிகர் வந்திருக்கு. எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் ஏதாவது பண்ணிருப்பேன் முக்காவாசி. இல்ல தேவையில்லாம டென்ஷன் எடுத்துருப்பேன், இல்ல தேவையில்லாம நான் யார்கிட்டயாவது ஓவரா கொடுத்துருப்பேன். சோ அதெல்லாம் வந்து அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்லி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோ எனக்கு இப்ப ட்ரிகர்ஸ் கூட ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மியா வரும். ட்ரிகர் வரதுக்கு முன்னாடி இப்ப எனக்கு தெரியும் இதை நான் பண்ணா இப்ப ட்ரிகர் வரும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப மைண்ட்ஃபுல் ஆயிட்டேன். ஆக்சுவலி நான் மறந்துட்டேன், கிரவுண்டிங் நான் பண்ணுவேன். எல்லா நாளும் வந்து வாக் பண்ணுவேன், போயிட்டு கிரவுண்ட்ல புல்லுல உட்காந்துருவேன், அப்படியே கூட படுத்துப்பேன் கொஞ்ச நேரம். அந்த வெறும் காலில் அந்த ஷூஸையும் சாக்ஸ் எல்லாம் அவுத்துட்டு அந்த வெறும் காலில் அப்படியே கொஞ்சம் நடப்பேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், உங்களால எந்த இன்னர் ஒர்க்கும் பண்ண முடியாத ஒரு நாள் இருந்தா கூட ஓடி போயிட்டு இதை பண்ணுங்க. அந்த புல்லுல காலை வச்சு இல்ல மண்ணுல காலை வச்சு, நீங்க அந்த காலில் செருப்பு போடாம, அவ்வளவுதான். அதை வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்க கார்டன்ல வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன் போயிட்டு நின்னாலும் சரி, அது பண்ணீங்கன்னா நீங்க வந்து டக்குன்னு காம் ஆயிடுவீங்க. அண்ட் அனதர் திங் இஸ் இந்த பாக்ஸ் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 செகண்ட்ஸ் பிரீத் இன், 4 செகண்ட்ஸ் ஹோல்ட், 4 செகண்ட்ஸ் ரிலீஸ், அகெயின் 4 செகண்ட் ஹோல்ட். இது உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க எப்பெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த பாக்ஸ் பிரீத்திங் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் தான் என்னோட டிப்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இல்லைங்க, இந்த ஜேர்னி ரொம்ப என்ன சொல்றது, சுவாரஸ்யமா இருக்கும். என்னன்னா, யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆர் ட்ரிகர்ஸ் விச் ஆர் கமிங் அவுட் அண்ட் ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது இருக்குங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைஃப். என்னோட பேர் இன்னர் யூனியன் பத்தி கேட்டீங்க. அண்ட் அகெயின் ஐ வில் சே, இன்னர் யூனியன்ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. இட் இஸ் அ ஸ்டேட் விச் வில் பி கண்டினியூயிங். நான் வந்து இன்னர் யூனியன் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டா, ஆயிட்டேன்னு நான் சொல்லலாம்.
ஆனா ஆகலைன்னு நான் சொல்லலாம். ஏன்னா இன்னும் ட்ரிகர்ஸ் வரும்போது எகெயின் ஐ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். ஆனா சில டைம் வந்து ரொம்ப பிளிஸ்ஸா இருக்கும்போது எஸ் ஐ ஹேவ் காட் தட் இன்னர் யூனியன் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். நான் வந்து ஸோ அதனால வந்து நம்ம இன்னர் யூனியன்ங்கிறது ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது. இட் இஸ் அ ஜேர்னிங்க. அது கண்டினியூஸா நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ நம்ம வந்து ஓகே நான் இன்னர் யூனியன் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இனிமே நான் வந்து மெடிடேஷன் பண்ணல, இந்த இன்னர் ஒர்க் எதுவும் பண்ணல, அப்படி எதை பத்தியும் நான் யோசிக்கல அப்படின்னா எகெயின் நம்ம வந்து திரும்பி பழைய ஸ்டேஜ்க்கே போயிடுவோம். அந்த மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் சைடு இம்பேலன்ஸ் ஆயிடும். சோ நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லா இந்த இன்னர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த இன்னர் யூனியன் கூட கண்டினியூஸா இருக்கும் நமக்கு. சோ இதுதான் இப்போதைக்கு என்னோட இன்னர் ஒர்க் அண்ட் ஜேர்னி. இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க வாழற வாழ்க்கை இருக்கு இல்லைங்க, அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. என்ன தெரியுமா, நாளைய பத்தி கவலையே இல்ல. ஜஸ்ட் இன்னைக்கு மட்டும் தான் என்னோட தாட் இருக்கும். இல்ல மேக்சிமம் போனா நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்து என்ன சமைக்கலாம், இல்ல நாளைக்கு வேலைக்கு எந்த ட்ரெஸ் போடலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதை விட்டுட்டு முன்னாடி மாதிரி ஐயோ அது கிடைக்கல இது கிடைக்கல என்ன ஆகும், காசு பணம் வீடு வசதி இத பத்தி எல்லாம் எந்த டென்ஷனும் கிடையாது. அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு தாட் தாங்க எனக்கு என் மைண்ட்ல எப்போதுமே இருக்கும். அதை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன்னு வேணா சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து எப்போதுமே ஒண்ணு பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர், இது ரெண்டுலயுமே அப்படியே புடிச்சுக்கிட்டு இருப்போம். இப்ப இது ரெண்டுமே இல்லாம பிரசன்ட்ல வாழ ஆரம்பிச்சிடும். பிரசன்ட்ல வாழறதுங்கிறது அவ்வளவு இன்பமான ஒரு விஷயம். அது வாழ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு புரியும். வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சோ வந்து இப்போ என்னோட ஜேர்னி, இன்னர் ஒர்க் ஜேர்னி பத்தி நான் வந்து உங்களுக்கு ஓரளவு சொல்லிட்டேன். ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங். ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டா அடுத்த வர்ற வீடியோஸ்ல போடுறேன் நானு. இப்போ நான் வந்து இவ்வளவு இன்னர் ஒர்க் பத்தி எல்லாம் சொன்னேன். அவங்க அவங்களுக்கு அலைன் ஆவறத செய்யுங்க. எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்களோட ட்ராமாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நான் சொன்ன இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ எதுல நீங்க ஒர்க் பண்ணுங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு வந்து செல்ஃப் லவ் அண்ட் இன்னர் சைல்ட் ஹீலிங் வாஸ் த மெயின் திங் டு பி கிளியர்டு. அப்ப அது வந்து நான் அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். உங்களுக்கு எதுல கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதுல ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணுங்க. காலையில பண்ண முடியல அதனால கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு எப்ப பண்ண முடியுதோ அப்ப பண்ணுங்க. இனிஷியல் டேஸ்ல காலையில எந்திரிக்கிறதெல்லாம் கஷ்டம் தான். இப்ப வந்து நான் டெய்லி காலையில 4 o'clock எந்திரிச்சு பண்ணுவேன். அண்ட் ஈவன் தென் சில நாள் வந்து வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் சோம்பேறிப்பட்டுட்டு 6:30 தான் எந்திரிப்பேன். சோ இட் டசன்ட் மேட்டர். நான் சொன்னேன் இல்ல, எங்கேயுமே கண்டிஷன்ஸ் கிடையாதுங்க. இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நேச்சர் எனக்கு ரொம்ப இருக்குது. அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நேச்சர் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்ப வந்து ஏதாவது சின்னதா நம்ம அந்த கரெக்டான அந்த ட்ராக்ல போல அப்படின்னா இமீடியட்லி நம்மளையே நம்ம குறை சொல்லிக்கிட்டு செஞ்சதை எல்லாத்தையும் விட்டுருவோம். அப்படியே நம்ம வந்து கம்ப்ளீட்லி ட்ரெயின் ஆயிடுவோம். ஸோ அதை விட்டுருங்க. வாட் எவர் யூ கேன் டூ யூ டூ. ஸ்லோலி ஸ்லோலி கம் டு அலைன்மெண்ட். எது தேவையோ அதுக்கு நம்ம வருவோம். பெர்ஃபெக்ஷன் ஒரு வார்த்தை லைஃப்ல சொல்ல முடியாதுங்க. சோ உங்களே குறை சொல்லிக்காதீங்க, பண்ண முடிஞ்சதை பண்ணுங்க. ஆனா உங்க இன்னர் ஒர்க்கை வந்து விட்டுறாதீங்க. 4 நாள் பண்ணல, 5 நாள் பண்ணலனாலும் பரவாயில்ல, 6வது நாள் பண்ணுங்க. திரும்ப 2 நாள் பண்ணல, 3வது நாள் பண்ணுங்க. டோன்ட் திங்க் தட் ஐயோ நான் வந்து 4 நாள் பண்ணிட்டு விட்டுட்டேன், நான் எப்போதுமே இப்படிதான் எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்மளே குறை சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். அது பண்ணாதீங்க. ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் எவர் யூ கேன். நான் என்ன சொல்றேன் இந்த ஜேர்னிலன்னா, நீங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க. யூ ஆர் த பிரின்ஸ் ஆர் பிரின்சஸ் இன் திஸ் ஜேர்னி. நீங்க பண்றதுதான் கரெக்ட், நீங்க போற வழிதான் கரெக்ட். சோ தைரியமா நம்பி அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் யூ வில் ரீச் தட் பிளேஸ் வேர் யூ ஹாவ் டு. டிவைன் நான் சொன்ன மாதிரி உங்க முன்னாடியே வழியை வெட்டி அழகா போட்டுக்கிட்டே இருப்பாரு. நீங்க ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க ஸ்பீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கூடவே நடந்து உங்களை வந்து வழிகாட்டிக்கிட்டே இருப்பாரு. பயப்படவே பயப்படாதீங்க. நான் வந்து இவ்வளவு தைரியமா இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப அந்த டிவைன் பிரசன்ஸ் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண முடியாம என்ன பண்றது அப்படின்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இன்னைக்கு இது வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த டிவைன் பிரசன்ஸ் எப்படியெல்லாம் எனக்கு இருந்தது அப்படிங்கறத எனக்கு அப்படி உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்க கூட முடியாது. அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. சோ உங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் கண்டிப்பா, எனக்கு தெரியும். ஐ எம் சோ ஹாப்பி தட் நீங்க வந்து என்ன சப்போர்ட் பண்றீங்க, என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க, எனக்கு
தேங்க்யூ சொல்லி கமெண்ட் போடுறீங்க. எவ்ரி திங் இஸ் டிவைன்ஸ் பிளெஸிங்ஸ்ங்க. அதுல எனக்கு எந்த ஒரு கிரெடிட்டும் என்னோடது கிடையாது. டிவைன் மேக்ஸ் மீ டூ திஸ். சில டைம் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதை வந்து நான் கேட்கும் போது இதை நான் தான் பேசினேனான்னு சில டைம் நான் யோசிப்பேன். அப்போதான் எனக்கு தெரியுது இட் இஸ் அகெயின் த டிவைன்ஸ் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது. டெய்லி ஐ தேங்க் காட் ஃபார் being able to do this, and being a part of this journey, being a part of this soul family, and having such beautiful souls who are supporting me. Take care. நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க.